100 இயர்ஸ் வந்து பழமை வாய்ந்த மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஆத்தங்குடி டைல்ஸை உள்ள போயிட்டு இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாம். காரணம் இங்க உள்ள மண்ணும் இங்க உள்ள அந்த தண்ணியும் தான். அதுல என்னென்ன கலர்ஸ் வேணும், என்னென்ன மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னாங்கன்னா அதை நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸ்கொயர் ஃபீட் 55 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் வரும் டிசைன்ஸை பொறுத்து. இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம். கோவா, பாம்பே, அந்த சைடு எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம். எல்லா ஊருக்குமே அனுப்பிச்சிருக்கோம். வெளிநாட்டுக்குன்னா மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் அனுப்பிச்சிருக்கோம். இது பாத்ரூமுக்கோ வெளியில வெயில் மழை படுற இடத்துலயோ போடக்கூடாது. ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 35 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். பழைய கஸ்டமர் என்கிட்ட வாங்கியிருக்கவங்க அவங்க அனுப்பிச்சு விட்டு வர்ற ஆர்டர்ஸ் தான் நிறைய வரும். முக்கால்வாசி விரும்புறது ட்ரெடிஷ்னல் ஒன்று, இன்னொன்று வந்து ஹெல்த்துக்கு இது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு டிபிடி ஃபேமிலி. இட்ஸ் மீ அருள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்க செட்டிநாடு தாங்க. ஸோ செட்டிநாடுனாலே ஃபேமஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றாண்டுகளுக்கு பழமை வாய்ந்த நம்மளோட செட்டிநாடு ஆத்தங்குடி டைல்ஸ் தான். ஸோ அந்த ஆத்தங்குடி டைல்ஸ்லேயே ரொம்பவும் யூனிக்காகவும் தரமாகவும் ஐஎஸ்ஓ சான்றிதழோட பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அன்னை டைல்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஆண்டுகளாக சூப்பரான முறையில் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். அதுக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவங்க உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு இதன் உரிமையாளரை சந்திப்போம். என்னென்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரி ப்ரைஸில் இவங்கள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது, எப்படியெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நண்பா, நீங்கள் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வீடு கட்டுற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு டைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க. என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸ், மார்பிள் இதில் எல்லாம் போயிட்டு கை கால் வலி இந்த மாதிரி நிறைய சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத 100 இயர்ஸ் வந்து பழமை வாய்ந்த மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஆத்தங்குடி டைல்ஸை உள்ளே போயிட்டு இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். அன்னை ஆத்தன்குடி டைல்ஸுங்கிறது எங்கள் கம்பெனி பேர். நாங்கள் ஆத்தன்குடி டைல்ஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சு பண்ணி கொடுக்குறோம். என் பேர் ஆரோக்கியசாமி. ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ உலக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ஃபேமஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, காரணம் இங்கே உள்ள மண்ணும் இங்கே உள்ள அந்த தண்ணியும் தான். இந்த மண்ணில் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி என்னென்ன கலர்ஸ் ஆக்சைட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டைலை நாங்கள் மேக் பண்ணுறோம். எப்படிங்கிறது டிசைன்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு 200-300 டிசைன்ஸ் இருந்துச்சு. இப்போ புதுசாக டிசைன்ஸ் எல்லாம் ஆர்கிடெக்ட் ரெடி பண்ணி சொல்கிறாங்க. அதை ரெடி பண்ணி அதில் என்னென்ன கலர்ஸ் வேணும், என்னென்ன மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னாங்கன்னா அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். எந்த ஊருக்காக இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா. இப்போ நம்மகிட்ட வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? ஸ்கொயர் ஃபீட் 55 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் வரும். டிசைன்ஸை பொறுத்து டிசைன்ஸ் நிறையா இருக்கிறது, ரேட்டு கூட வரும். குவாலிட்டிஸுங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். குவாலிட்டியில் ரேட்டு கூட வராது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்குடியிலேயே வந்து நிறைய டைல்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. நம்ம கண்ணு கட்டின இடத்துல எல்லாம் இருக்குது. பட் ஆனால் மற்ற இடத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன தான், ஆத்தன்குடியில் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டுங்கிறது எங்கள் கம்பெனியில் ஒரு மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து ஆத்தங்குடி மண், இந்த சிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். கிளாஸஸ் வந்து ஒரு 2-3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. கிராச்சஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலா வச்சுருக்கோம். இதெல்லாம் சரி பண்ணி எதாவது சரியாக இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் கஸ்டமர்களுக்கு விரும்புகிற மாதிரி. இப்போ நம்ம எத்தனை ஆண்டுகளாக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு 8-9 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவோட அப்பா வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா பிறந்தது தான் இந்த ஊர். அவங்க இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே பிழைக்க முடியலைன்னு சொல்லி எங்கள் தாத்தா, நீங்கள் இங்கே வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸை கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். அதை வந்து கற்றுக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக கற்றுக்கிட்டு தனியாக கம்பெனின்னு வச்சு 8-9 வருஷம் ஆச்சு. நம்ம இங்கேருந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அனுப்பியிருக்கோம்னா? இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம். கோவா, பாம்பே, அந்த சைடு எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம். எல்லா ஊருக்குமே அனுப்பிச்சிருக்கோம். வெளிநாட்டுக்குன்னா மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் அனுப்பிச்சிருக்கோம். அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க எவ்வளோவா இருந்தாலும் 100 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுப்போம். ஆனால் வண்டி வாடகைங்கிறது தனியாக வரும். கம்மியான ஸ்கொயர் ஃபீட்னா வாடகை கொஞ்சம் கூட வரும். இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேன்னா ஒரு தனி வண்டியாக பிடிச்சி நம்ம அனுப்பிச்சி விட்றலாம். இப்போ டைல்ஸில் வந்து கலர் போகிறதோ இல்லை ஃபேட் ஆகுறதோ இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள்? இது பாத்ரூமுக்கோ வெளியில் வெயில் மழை படுற இடத்துலையோ போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆசிட்டு, சிட்ரிக் ஆசிட்டு, இந்த லைசால், லெமன் அந்த மாதிரி ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு தூள் மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது பூத்தது மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வெள்ளையாக பூத்தது எடுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கும். இது கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஆசிட் யூஸ் பண்ணக்கூடாது. வெயில் மழை படுற இடத்துல போடாமல் இருந்தோம்னா, இன்னரில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். எத்தனை ஆண்டுகள் வரை இதை வந்து 30-35 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஒன்றுமே ஆகாது.
ஓகேண்ணா. இப்போ வந்து இப்போ 100 ஆண்டு பழமையானது தான் வந்து நம்மளோட அப்போ உள்ள மண்ணு சிமெண்ட் கலர்ஸ் எல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல. இப்போ உள்ளது அதாவது மாடர்னா இருக்கு. சிமெண்ட் இதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. கலர்ஸ் முதல்ல கிடைச்ச அந்த அளவுக்கு கிடைக்கல. ஓகேண்ணா. இப்போ இந்த அளவுக்கு உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நல்லபடியா காசு கொடுக்குறாங்க, நல்ல வேலையை செஞ்சு கொடுத்தோம்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம அவங்கள்ட்ட காசு மட்டும்தான் வேணும், நம்ம எப்படியாவது வியாபாரம் பண்ணா போதும். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ரெடி பண்ண முடியும். காசு சம்பாதிக்கிறதுனா ஈஸியாக சம்பாதிச்சுக்கலாம். அது நல்லா இல்லைன்னா கண்டினியூ ஆகாது. அடுத்து 1 மாதம் இருக்கும், இல்லை 2 மாதம் இருக்கும். அதுக்கு மேலே தேடி வர மாட்டாங்க. இப்போ எனக்கிட்ட பழைய கஸ்டமர் என்கிட்ட வாங்கியிருக்கவங்க அவங்க அனுப்பிச்சி விட்டு வர்ற ஆர்டர்ஸ் தான் நிறையா வரும். ஏன்னா ஆத்தன்குடி வாங்கியிருக்கோம், ஆத்தன்குடி இங்கே போனால் நல்லா இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஓகேண்ணா. இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுறாரு. ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். அது எப்படின்னா, அதாவது அவங்க ஆசிட் யூஸ் பண்ணாம இந்த நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுல என்னன்னா இந்த ஜாயிண்ட்ல சிமெண்ட் மாதிரி விரிசல் மாதிரி இருக்கும். அதை கிளீன் பண்ணி சிமெண்ட் வச்சு விட்டுறலாம். பாலிஷ் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பாலிஷிங்னா வேக்ஸ் பாலிஷிங் மாதிரி பண்றதுனா பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிநாடுனாலே ஃபேமஸ் வந்து ஆத்தங்குடி தான். அதுக்கு காரணம் நம்ம டைல்ஸ் தான். ஆனா நிறைய அதர் ஸ்டேட்ல எல்லாம் யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ட்ரெடிஷ்னல், அதாவது ஆத்தங்குடி ட்ரெடிஷ்னல் ஆஃப் டைல்ஸ் வந்து வீடு மாதிரியெல்லாம் கட்டுவாங்க. அது வந்து மேக்ஸிமம் அதிகமாக கட்டுறது வந்து கேரளா அதிகமாக இருக்கும், கர்நாடகா. இது ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ஆஃப் டைல்ஸ் ஃபுல்லாகவே ஆத்தங்குடியில் தான் நாங்கள் இங்கேருந்து அனுப்பிச்சுடுறாங்க. அது தமிழ்நாட்டில் எல்லாமே இப்போ கால்வலி வரக்கூடாது, இப்போ இது ஹெல்த்துக்கு நல்லது, இது எல்லாரும் போட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எல்லாருமே வாங்குறாங்க நிறைய இடத்துல. ஆனால் இப்போ குளிர் பிரதேசத்தில் எப்படி இல்லை, அதாவது இந்த டைல்ஸோட தன்மை என்னன்னா, இந்த மண் வந்து வெயில் நேரத்தில் ரொம்ப கதகதன்னு வெயில வெக்கையா இருக்காது, மழை நேரத்தில் ரொம்ப குளுகுளுன்னு தண்ணி வர்ற மாதிரி இருக்காது. இது எப்படின்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அது ஒன்று. ரொம்ப குளுகுளுன்னு இருக்காது ஐஸ் மாதிரி அந்த கூலிங் டயத்தில். வெயில் நேரத்தில் ரொம்ப கதகதன்னு இருக்காது, வெக்கையா இருக்காது. அப்ப இது வந்து இப்ப மலை பிரதேசத்துல உள்ளவங்க, அதாவது எல்லா இடத்துலயுமே ஜம்மு காஷ்மீர்லயே போட்டிருக்காங்க ஏற்கனவே. எப்படின்னா அப்ப ராஜா காலத்துக்கள்ல உள்ளதுல. இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க ஜம்மு காஷ்மீருக்கு. அவங்க அங்க வாங்கி போட்டு, அது பேலஸ், அங்க உள்ள பேலஸ். ஓகேண்ணா. இப்போ வந்து வெளியில வாங்கி, இப்போ நம்ம வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து எப்பயுமே வந்து கூலிங் வந்து ரொம்ப இதாவே தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த டைல்ஸ் யூஸ் பண்றதுக்கும் நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இல்லை. அந்த அளவுக்கு கூலிங் இருக்காது. அந்த மார்பிள்ஸ் கிரானைட்ஸ்ல உள்ள கூலிங் அந்த அளவுக்கு இருக்காது ஆத்தங்குடியில். ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஐஸ் மாதிரி இருக்காது, வெறுங்காலில் கூட அது நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஊட்டி கொடைக்கானல்ல நிறைய நானே கொடுத்துருக்கேன், ஊட்டி கொடைக்கானல்ல கூட. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டுங்கும் போது 100 10க்கு 10 ரூம் ஸ்கொயர் ஃபீட்னா 144 டைல் வரும். டைல்ஸோட சைஸுங்கிறது 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு தான். நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் சொல்லியிருக்கோம். 100 ஸ்கொயர் ஃபீட்னா 144 டைல் வரும். 144 டைல் வரும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7500 வருமா? 5500லேருந்து அந்த 7000 ரூபா 7500 ஒரு பெட்ரூமுக்கானது. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கட்டிங் டைல்ஸ் தனியாக சேர்க்கணும். பார்டர் டைல், ஹாலில் வர டைல்ஸ் அது தனியாக சேர்க்கணும். ஓகேண்ணா. இப்போ வந்து அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த காலில் மூட்டு வலி பிரச்சனை, இந்த டைல்ஸ்னால வர முக்கால்வாசி விரும்புறது ட்ரெடிஷ்னல் ஒன்று. இன்னொன்று வந்து ஹெல்த்துக்கு இது நல்லது. ஏன்னா லோக்கல் மண்ணை வச்சு தயார் பண்ணுறது. இது வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். எப்படின்னா அந்த சிஐ டேக்குங்கிறது புவிசார் குறியீடு. அது இது மண் சார்ந்தது, இங்கே இந்த மண்ணை வச்சு நாங்கள் இந்த தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து இது அப்ளிகேஷனாகவே கொடுத்துருக்கோம். இப்போ புவிசார் குறியீடு கிடைச்சி, குறியீடு மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸ்ல கிடைச்சிரும். முக்கால்வாசி ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நம்மகிட்ட டைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா எப்படின்னா அவங்க நேரா வரணுமா? ஃபோன்லேயே ஆத்தங்குடி தெரியும், ஆத்தங்குடி போட்டிருக்காங்க, இல்லை ஆத்தங்குடி பக்கத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். நேராக வந்து பார்க்குறதுனாலும் கம்பெனியில் வந்துட்டு என்ன டிசைன் வேணும், என்ன கலர்ஸ் வேணும், என்ன எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத எங்களுக்கு ஆர்டராக பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கும். இது வந்து உடனே கிடைக்காது. ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட்னா ரெடியாக வந்தால் வாங்கிக்கலாம். அதிகமாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேன்னா ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கும். ஓகேண்ணா. அப்போ அதாவது ஆர்டர் பேஸில் பண்ணி கொடுப்பீங்க. ஆமாம். அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க, அவசரமாக வேணும்னு வேற ஒருத்தவங்க போட்டு வச்சிருந்து அது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம்.
எல்லாருக்கும் ரெடியாக வந்து கிடைக்காது. இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா உங்கள்ட்ட எத்தனை நாளைக்கு முன்னுக்கு டைல் ஆர்டர் பண்ணால் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியும்? மேக்ஸிமம் நார்மலாக சிம்பிள் டிசைனாக இருந்துச்சுன்னா 20 நாள் 20 நாள்லேருந்து ஒரு 30 நாள் ஆகும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அப்படின்னா 40 நாள் ஆகும். ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு மாசத்துல பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிடலாம். டைல்ஸு இங்கே ஒரு மாதத்துக்கு நாங்கள் டைல்ஸ் ரெடி பண்ணிடுவோம். அங்கே அனுப்பிச்சு அங்கே ஒட்டுறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். மேக்ஸிமம் 40 நாள் ஒட்டி கொடுக்குறதோட. ஆனால் நம்மளோட ப்ராசஸிங் எப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? பார்த்துறோம். கண்ணாடி இருக்கும்ண்ணே, கண்ணாடியை வச்சு அந்த கல்லை வச்சு கலரையும் மோல்டையும் வச்சு நாங்கள் கலர் ரெடி பண்ணி ஊற்றிடுவோம். கலரை ஊற்றிட்டு அதை தொட்டியில் 2 நாள் எடுத்து ஊற போடணும். தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து வச்சு ஒரு வாரம் அந்த கண்ணாடியோட காயும். கண்ணாடி தனியாக கலண்டு வரணும். ஒரு வாரம் கழித்து அது கலண்டு வந்தால் தான் அந்த கல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி மணல், சிமெண்டு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து மண் தனியாக சளிச்சு எடுத்துக்குவாங்க. ஆற்றங்குடி மண்ணும் ஆற்று மண்ணும் மிக்ஸ் பண்ணி போடுறோம் கலருக்கு உள்ளதுக்கு. கலவைக்கு ஆற்றங்குடி மண், அதே மாதிரி கலருக்கு ஆற்றங்குடி மண், சிமெண்டு, ஒயிட் சிமெண்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை கலர் கொண்டுட்டு வர்றோம். ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு மாதிரி அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கல் ஊற்று. இதுதான் ஆற்றங்குடி கல் போட்டு முடிச்சுட்டு ரெடியான கல். ஆனால் இப்போ பின்னாடி பார்க்குறதெல்லாம் ரெடி ஸ்டாக் ஆனது ஆர்டருக்கா? எல்லாமே ஆர்டருக்கு உள்ளது தான். இது ஆர்டர் பண்ணி அவங்க லேட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டு வேலை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு டைம் 40 நாளில் சொல்லி ரெடி பண்ணிடுவோம். ஒவ்வொரு டைலுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம லேட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாகி அனுப்பிச்சிடுவோம். ஒரு வாரம் அதுக்கு மேலே லேட்டாக ஆகாது. நாங்கள் ஆர்டர் எடுத்ததுலேருந்து இத்தனாம் தேதி. இப்போ ஆர்டருக்கு வந்து எவ்வளோ பே பண்ணணும்னா? அதாவது மொத்த டைல்ஸோட காஸ்ட்டில் பாதி 50% டைல்ஸு காஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும். டைல்ஸ் ஏற்றும் போது பேலன்ஸ் காசு கொடுக்கணும். டைல்ஸ் ஒட்டுறதுக்குள்ள கூலி அங்கே வேலையை முடிச்சுட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு அட்வான்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஒட்டுறது எப்படின்னா நீங்களே ஒட்டி கொடுத்துருவீங்களா? டைல்ஸ் ஒட்டுறதுக்கு லேயிங்க்கு நம்ம ஆளுங்களே அனுப்பிச்சி விட்ருவோம். அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 22 ரூபாயும் ரன்னிங் ஃபீட்டுக்கு 20 ரூபாயும் வரும் ஒட்டுற கூலி. அவங்க வந்து இங்கேருந்து வண்டியிலே அனுப்பிச்சி விட்ருவோம். வர்ற ரிட்டனுக்கு பஸ் பேரும் அந்த சாப்பாடும் அவங்க அரேஞ்ச் பண்ணி. ஆனால் இப்போ நம்ம ஆத்தங்குடி டைல்ஸில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதாவது அந்த பெயிண்டிங்னா பட்டி பார்த்து பிரேமர் அடிச்சுட்டு ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிட்டு கூட நம்மளோட டைல் போட்டுக்கலாம். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வெறும் தண்ணியை வச்சு தொடச்சிக்கிட்டே வந்தோம்னா நடக்கவே ஷைனிங் வந்துடும். ஆத்தங்குடி அது பாலிஷ் பண்ணுறதெல்லாம் தேவைப்படாது. எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம்னா எதுவுமே தேவைப்படாது. ஆத்தங்குடி யூஸ் பண்ண ஷைனிங் வந்துடும்.